திருக்குறள் 86. இகல். மற்ற எல்லா மக்களுடனும் பொருந்தாமல் வேறுபடுதல் தீய பண்பை வளர்க்கும் இகல் என்னும் நோயாகும். ஒருவன் தன்னோடு வேறுபட்டு அன்பில்லாதவற்றை செய்தாலும் அவனுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் சிறந்தது. ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அவனுக்கு நிலையான புகழைக் கொடுக்கும். ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தைக் கொடுக்கும். இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிய வல்லவரை வெல்லும் ஆற்றல் உடையவர் யாருமில்லை. இகல் கொண்டால் வாழ்க்கையில் வெல்லலாம் என்பவன் விரைவில் வாழ்க்கையில் தவறி அழிந்து விடுவான். இகலை விரும்பும் தீய அறிவு உடையவர் வாழ்க்கையில் வெற்றி பெற காரணமான உண்மைப் பொருளை அறிய மாட்டார். இகலை வெறுப்பது ஒருவனுக்கு ஆக்கமாகும். இகலை விரும்பினால் கேடு அவனிடம் வந்து சேரும். ஆக்கம் வரும் நேரம் இகலை வெறுப்பான். கேடு வந்து சேரும்போது இகலை விரும்பி செல்வான். ஒருவனுக்கு இகலால் எல்லா துன்பங்களும் வரும். நட்பால் நல்ல பெருமித நிலை உண்டாகும்.